இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுற ஒரு காரியம் என்னன்னா, வாழ்க்கையில் நீ சாதிக்கணும், போன வருஷம் மாதிரி இல்லாமல் அடுத்தபடி நம்ம மாறணும். என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு நான் அதன் நடைமுறையில் எனக்கு பயங்கர சவால்களாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், எனக்கு சுற்றி ஒரு சர்ச்சு கிடையாது. சர்ச்சு கிடையாதுன்னு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அழைப்பில் ஒழுங்காக நிற்கணும் அப்படின்னு நான் ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்காக ஜனங்களை தொடணுன்னா நிறைய காரியம் செய்யணும். அதெல்லாம் செய்கிறது எப்படி அப்படின்ட்டு ஆண்டவரை நான் கேட்டு, ஆண்டவர் எனக்கு பலன் செய்கிறாரு. அவருக்கு நல்ல நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு இருக்கிறாங்க, அவங்களோட பேசுகிறாரு. எனக்கு தெரியாத காரியம்லாம் பின்னணியில் செய்கிறாரு. அதனால் இதில் நான் கற்றுக்கொண்டு, எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்கள் அம்மா பாஸ்டர் கிடையாது. நல்லது ஒரு காரியம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு இத்தனை வருஷம் வந்திருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையும் ஒரு தனி ஓட்டம். என்னம்மா, உங்கள் குடும்பம் உங்கள் அக்கா குடும்பம் மாதிரி இருக்காது. அதெல்லாம் நீ யோசித்தனது. உன் தங்கச்சி குடும்பம் மாதிரி இருக்கணும், எங்கள் சொந்தக்கார குடும்பம் மாதிரி இருக்கணும்னா அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். கரெக்ட் இல்லையா? நீங்கள் அவங்கள பார்த்து யோசித்தீங்கனாலே நீங்கள் ரோட்டில் போல இங்கேயோ பார்த்து ஓடி என்ன நடக்கும்? அதான் நடக்கும். உங்களுடைய ஓட்டம் வேற. உங்களுடைய ஓட்டத்தின் பிளான் உங்கள் கையில் இல்லை. நிறைய பேர் அவங்க வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஐயோ, அவங்கள மாதிரி பாவம் ஏமாந்தவங்க இல்லை. நம்ம லைஃபு ஒன்றுமே இல்லாமல் அம்மா வயிற்றில் இருக்கும் போது ஃபவுண்டேஷனுக்கு முன்னாலே உலகுது ஒன்று அறிஞ்சு உனக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறாரு. அந்த பிளானை தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான். அவருக்கு மட்டும்தான் ஆலோசனை சொல்ல முடியும். அதுனா ஆலோசனை கத்தர். மேலே எவனுமே ஆலோசனை சொல்ல முடியாது. போர்டெலாம் போட்டுக்குவாங்க, கவுன்சிலிங்னு பண்ணிக்கிட்டோம். உனக்கு வழி காட்டுறது யார்? உனக்கு நேவிகேஷன் சொல்கிற மாதிரி நமக்கு பண்ணுறாரு. ஸோ இந்த 2025 இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கணும்னா நம்ம சில காரியத்தை வித்தியாசமாக பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம எப்படி ஓட்டிட்டோம், கண்ணில் பார்த்து யோசனையில் பார்த்து ஓட்டலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சம்திங் இஸ் தேர். என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத உண்மைகள். என்னங்க, கண்ணுக்கு தெரியாத நிஜம். அது நல்லா இருக்குதா? நிஜம் ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இதை புரிஞ்சிச்சுன்னா இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்கும். கண்ணில் பார்த்து கணக்கு போட்டு போகிறவங்க அவங்க லைஃபு, நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, அது தப்பா அவங்க பண்ணுறது பண்ணிக்கிட்டோம். அவங்கள நான் பேசலை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத நிஜம். சொல்லுங்கள் திருப்பினா அது. ஆமாம், எனக்கு தமிழ் நான் உங்களை மாதிரி தமிழ் பண்ணிட்டு இல்லை, நானே இப்படியே கண்டுபிடிச்சி ஏதோ சொல்கிறேன். ஆனால் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்குங்க. அன்சீன் ரியாலிட்டிஸ். என்னது? கண்ணுக்கு தெரியல, பட் தே ஆர் ரியல். கண்ணுக்கு பார்க்கறது இஸ் நாட் ரியல். கண்ணுக்கு பார்க்கறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. உண்மையா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் தத்துவம் பேசல, பிலாசபர் மாதிரி. பார்க்கறது எல்லாம். ஆனால் நம்ம ஊரில் புலவர்கள் சொல்லிக்கிறாங்க, கண்ணால் பார்க்கறதும் மாயை, காதால் கேட்கறதும் மாயை. என்னன்னா அது நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு ஜனங்களே நிரந்தரம் இல்லை. ஜனங்க நிரந்தரம் இல்லை, ராஜ்யங்கள் நிரந்தரம் இல்லை, எல்லாமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக? அது தப்பு கிடையாது, அதான் லைஃபு. ஆனால் நிரந்தரமாக என்றைக்கும் மாறாத தேவன் அவன் கூட இருக்கிறனால நம்ம லைஃப் வேற கதை. கரெக்ட் இல்லையா? ஆமாம். மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ ப்ராப்ளம் ஆகும், ஆனால் எனக்கு ஆகாது. சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், எனக்கு ஆகாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா தேவன் என்னோட இருக்கிறார். புயல் வரட்டும், முயல் வரட்டும், எது வந்தாலும் நம்ம எப்பவுமே ஜெயிக்க செய்கிறார். உனக்கு ஜெயிக்க செஞ்சிட்டார். He has triumphed gloriously. He has caused us to triumph. He has engineered it such a way that you will only win. என்னங்க, நெருப்புக்குள்ள தூக்கி போடுறானுங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த ராஜாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு, என்னடா அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்துக்கிறாரு, இருக்கிறவங்களாம் கரைஞ்சி போயிடுவான்னு நினச்சேன், எரிஞ்சு போயிடும், கூட இன்னொருத்த வந்துக்கிறானே, என்ன இது? அந்த ஆள் பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இல்லையே. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த பையனுங்க எப்படி இருக்காங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? கண்ணுக்கு தெரியாதுடா உனக்கும் எனக்கும், ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத உண்மையான தேவன் எங்களுக்கு தெரியும். கண்ணால் பார்க்காத நிஜம் அது. அதை தெரிஞ்சனால்தான் அவன் வாழ்க்கையில் சவாலாக வாழ்ந்து அந்த என்ன ராஜாவோ அந்த ராஜா கடைசியில் உங்க கடவுள் தாண்டா உண்மைன்னு ஒத்துக்கிட்டு ஊரே மாற்றிட்டான். இவங்கள ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ டு யூ வாண்ட் டு லிவ் அ லைஃப் which is fantastic? ஷைனிங் ஸ்டார் ஆகணும்னா இப்படி தான் இருக்கணுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், என்னை நீங்கள் நம்புங்க. இன்றைக்கி நிறையா
நம்ம கிறிஸ்டியானிட்டியில் மதம் மாதிரி குழப்பம் மாதிரி கோணத்தனமாக என்னத்தெல்லாம் பேசி முனிவனாக்கி ஒன்றும் இல்லாமல் உறிஞ்சி விட்டு தரித்திரனாக்கி வச்சுக்கிறானுங்க. நான் சொல்கிறது உண்மை. வீட்டில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா என் கணவன் மாறணுமா, சரி சிஸ்டர் நகையை அவுத்து காணிக்கை போட்டுடுங்க, கடவுள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணு, கடவுள் ஒரு அற்புதம் செய்வார். அவன் அப்போ என்ன நகையை அவுப்பா, அப்புறம் என்ன அவுத்துட்டே இருப்பியா ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும்? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்கங்க, சிந்திங்கங்க. பைபிளில் சொல்லுதா? பைபிள் என்ன தம்மா சொல்லுது? Hebrews 11:1 எடுங்க. இதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். See, I am talking such a way your eyes will be clear. You should not be deceived. I have got no time to talk about people who deceive, but I am talking about the people. நீங்கள் வந்துக்கிறீங்க, நம்ம எதுவுமே நம்மளை ஏமாற்றக்கூடாது, உலகமும் ஏமாற்றக்கூடாது, கிறிஸ்தவம் நமக்கு ஏமாற்றக்கூடாது. நம்ம இயேசுவின் சத்தத்தை கேட்டால் என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். நீ அப்படி ஆண்டவரோட கனெக்டடாக இருந்துட்டா உங்கள் லைஃப்பில் வேற லெவல் போயிடும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ Hebrews 11:1 என்ன சொல்லுது வாசிங்க? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. சிந்திங்க, என்ன சொல்லுது? விசுவாசமானது, வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்புறதுல உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. You are sure about what you don't see. அதான் சொன்னேன்ல, unseen real things. இப்போ நீங்கள் எப்படி இதை வளர போறீங்க? நான் பார்த்ததை வச்சு தான் வாழ்க்கை வாழணும்னா அது வேற லைஃபு, நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஆனால் பார்க்காததை பார்க்க ஆரம்பிக்கணும். என்ன சார் இது இப்படிலாம் சொல்கிறேங்க? பைபிளுக்கு தான் சொல்கிறேன், உனக்கு தெரியாது? நான் சும்மா நான் ஏதாவது சொல்கிறேன்? உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அப்போதான் நீ உங்கள் அப்பா யாரு? தேவன். அவருடைய பாஷை எப்படி? இல்லாததை இருக்கிறது போல கூடுவாராம். இருக்காது, ஆனால் நீ கூடுவ. ஏன்னா உனக்கு ஆவிக்குரிய கண்ணில் நீ பார்க்குற, ஆனால் வெளியே இல்லை. ஆனால் நீ கூடுவ, அது நிற்கும். Calling things that are not as though they were. ஒன்றும் இல்லாதது ஃபார்ம் இல்லாததுலேருந்து ஃபார்ம் வந்துச்சு. அதான் உலகம். இது எப்படி கொண்டு வந்தார்? ஜபம் பண்ணார். இல்லை, கோச்சிக்காதீங்க, இந்த ஜபம் பண்ணுறவங்களாம் நான் தப்பாக சொல்ல. ஜபம் பண்ணுறது, ஆண்டவர்கிட்ட பேசுறது, அது சும்மாவே பேசிகிட்டு இருக்கணும். வெறும் நைட்டு பேசுவேன், காலையில் பேசுவேன், அப்புறம் காணாமல் போயிடுவேன்ல. ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். மொபைல் ஃபோனில் பேசிட்டே இருக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கணும். அதுதான் ஜபம். ஆனால் ஜபம் பண்ணல அவர் எல்லாத்தையும் ஸ்போக் திங்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். வாட்? அவர் பேசினார், உண்டாயிடுச்சு. இன்னைக்கு அது எப்படி சார் அதெல்லாம் நடக்குமா? ஹலோ, இன்னைக்கு உங்கள் மொபைல்லே வாய்ஸ் ஆக்டிவேட்டட் ஒன்று இருக்குது. என்ன அது பேர்? சிரின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பேர் என்னப்பா? அலெக்சா. அலெக்சா லைட் ஆன் அப்படின்னு வாங்க சில ஊரில். லைட் சிக் 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 சிக்னு ஆனும். அலெக்சா ஐசக் ஜோ பாட்டு போடணும், அது போட்டுரும். ஸோ அலெக்சா வேலை செய்கிற மாதிரி கடவுள் நமக்கு அந்த வல்லமை கொடுத்துக்கிறார். யூ கேன் ஸ்பீக் அண்ட் திங்ஸ் வில் கோஆப்ரேட் ஃபார் யூ. த ஹோல் யூனிவர்ஸ் வில் கோஆப்ரேட். ஹேவ் பிரின்சிபிள்ஸ் இன் யுவர் லைஃப் மா. And don't fall in love with guys who don't have principles. They are junk. You will end up your life in misery. வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நிறைய வாலி பிள்ளைங்க சொல்கிறேன், நீ லவ் பண்ணால் கூட என்ன சொல்கிறேன், என்ன இருக்கணும்? அந்த ஆள்கிட்ட தரம் இருக்கணும், தரிசனம் இருக்கணும் வாழ்க்கையில். A man without a vision is not worth even following him. Your life will be in misery. கரெக்டாக நான் சொல்கிறேன்? கரெக்ட் இல்லை? அப்படி இருந்தவங்கன்னா இன்னைக்கு உங்கள் லைஃப் மாறிடுங்க. அதுக்கு தான் நான் இருக்கிறேன் பேசுறதுக்கு. நம்ம லைஃப்பில் என்ன இருக்கணும்? பிரின்சிபல்ஸ் எங்கேருந்து வரும்? இரவும் பகலும் அந்த வசனத்தை வாசிக்க போலேயே நமக்கு கற்றுக்குறோம். வசனம் என்ன சொல்லுது? லெட் யுவர் எஸ் பி எஸ், நோ பி நோ. என்ன வசனம் என்ன சொல்லுது? சொல்லுங்க திருப்பி. எஸ் பி எஸ், நோ பி நோ. ஆனால் நிறையா பேர் நோ சொல்ல மாட்டானுங்க. திருட்டு பசங்க மாதிரி ஹேன்னுவானுங்க, வரமாட்டாங்க. வரேன்னு சொல்லுவான், வரமாட்டான். வீரர்கள் இருக்கணும் சார். டெரரிஸ்ட் எப்படி பாருங்க, டெரரிஸ்ட்லாம் பாருங்க, அவங்ககிட்டலாம் தரம் இருக்குது சார். செலெக்ஷன் 13 வயசு பையன் வரான், எதுக்கு நீ ஜாயின் பண்ணும் எல்டிடியில்? என் உயிரை கொடுக்குறது வரேன். வா, கரெக்ட். இது என்னடா பெருசு, பேன் சொல்லாத. ஏசு கிறிஸ்து கூப்பிட்டவங்க அப்படிதான். என் பையன் சொன்னான், டாடி விட்னஸ்னா அர்த்தம் டு பி அ மார்டர். இன்னைக்கு ஊழியத்துக்கு வரேன்னா எல்லாத்துக்கும் ரெடி இல்லைன்னா வரக்கூடாது டாடி, வயிற்று பழிப்புக்கு வரக்கூடாது. எப்படி? என் பிள்ளை சொல்கிறான், விட்னஸ்ன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறார், யூ ஷால் பி மை விட்னஸ் இன் திஸ் வேர்ல்ட். என்ன அர்த்தம்? அவ்வளோதான்.
ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? பைத்தியக்காரன் இல்லை, பைபிள் சொல்லுது. ஹவு தே ஓவர் கம் த டெவில், தே ஓவர் கம் த்ரூ த பிளட் அண்ட் த நேம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் தே டிட் நாட் லவ் தேர் லைஃப்ஸ் அன் டு டெத். செத்துருவோன்னு பயமே இல்லை, பரவாயில்ல, கத்திருக்கிறார். ஒன்று சொல்கிறேன் கேட்மா, நான் ஆண்டருக்காக சாகணும்னு நினச்சா கூட உன்னை சாக விட மாட்டாங்க. உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் போக மாட்டோம். மாட்டேர்னு அவர் தலையில் வச்சுருந்தா தான் சாகணும்னு ஆசைப்பட்டால் கூட அவன் எஸ்கேப் ஆகிடுவான். ஒருத்தனும் ஆகலை, ஆண்டவர் வச்சுக்கிறார். ஆனால் அந்த தில்லு தைரியம், வீரனாக இருக்கணும். கோலையாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாதுன்றார். ஸோ இன்னைக்கு லைஃப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படின்னா, உன் லைஃப்பில் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா எது இருக்கணும்? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சார், நீங்கள் ₹1,00,00,000 கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஏழைங்களுக்கெல்லாம் சோறு போடலாம், ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே மாட்டிக்க கூடாது. என்ன சொல்றார்? விசுவாசம் இல்லாமல். விசுவாசம்னா என்ன தெரியுமா? தலையாட்டுறது விசுவாசம் கிடையாது. இயேசு அது விசுவாசம் கிடையாது. மென்டல் அசென்ட் இஸ் நாட் விசுவாசம். விசுவாசன்றது வேற. எப்பனா காணாத தேவனை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கையுமே ஃபெய்த் லைஃப் தொடங்கும். Faith life flows because you see what God is leading, others don't see. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவரை கூப்பிட்டா அந்த வசனம் என்ன சொல்லிட்டோமா? எபிரேயர் 11 இருக்குது 8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி. பாருங்களேன், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. அதை பொசஸ் பண்றதுக்கு நாட் ஈஸி. அது போறது எப்படி போதா? போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிஞ்சு தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஏங்க கொஞ்சம் யோசித்து திருப்பி அந்த லைன் மட்டும். அவன் போகும் இடம், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். யூ திங்க் இஸ் an idiot? அந்த ஆள் முட்டாளா? அந்த ஆளுக்கு எங்க போறேன்னு தெரியலங்கம்மா. அவங்க மனைவி கேட்டாங்களான்னு தெரியல. எங்க போறோம்? ஒரு நாள் எத்தனை மாதம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. வேணா அந்த இடத்துல ஆண்டர் காமிக்கிறாருன்னு அந்த ஆள் பின்னால் இவங்களும் போகிறாங்க. அவர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாரு. இன்றைக்கி நிறையா பேருக்கு இது புதிராக இருக்குது. ஏன் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியணும், அப்புறம் தான் கால் வைப்போன்ற வந்துட்டோம். என்ன பண்ணுறது? அப்படி குழப்பிட்டான் சாத்தான். எல்லாமே நான் அறியணும். அறியாமல் ஒன்று தொடங்குனா நடக்குமா நடக்காதா? அதில் தொடங்கவே மாட்டாங்க. என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த கதை தான். ஒன்றுமே தெரியாது, தொடங்குறது. கடவுள் ஏவுவார், சரியாக நடக்கும். இது பைத்தியகாரத்தனம் கிடையாது. நீங்கள் மூளையிலையும் பார்வையிலையும் மாம்சத்துலேயும் ஃபிசிக்கல் ரெம்லேயும் ஆப்ரேட் பண்ணி பழகிட்டோம். படித்து கிழிச்சு எல்லோரும் MBA படிக்கிறது, எல்லோரும் என்ன படிக்கிறது, அதை படிக்கிறது, இதை படிக்கிறதுன்னு படித்து ஆவிக்குரிய லாஜிக்கு இருக்காது, சொதப்பிக்கிட்டு இருப்பாங்க. உன் வாழ்க்கை எப்படி தெரியுமா நல்லாயிருக்கும்? யூ ஆர் லெட் பை வாட் காட் ஸ்பீக்கிங் டு யூ. ஆண்டவர் சொல்றார், என் ஆவினால் வழிநடத்தப்படுறவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். டு பி லெட் பை காட். இல்லாட்டா யூ லிவ் அ மீடியாக்கர் லைஃப். என்னது மீடியாக்கர் லைஃப்? என்ன சார், எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, ஏதோ ஒரு வீடு கட்டுறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பிள்ளைங்க செத்து போயிடுறாங்க. இஸ் திஸ் யோர் லைஃப்? நான் இப்போ கேட்குறேன் தெரியுமா, ஒரு அன்பாக ஒரு நண்பன் போல் பேசுகிறேன். நம்மெல்லாம் சிந்திங்க ராஜா. ஏதோ வேலை செய்யணும் சார், அப்போ தான் நமக்கு பில் கட்ட முடியும். ரைட், பில் கட்டணும், அப்போ தான் ஒரு வேலை இருந்தால் தான் ஒரு பொண்ணு கிடைக்கும். ரைட், பொண்ணு கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நாங்கள் பிழைக்க முடியும். அப்புறம் ஐயோ ரொம்ப குழந்தை இருந்தால் எங்களால் சமாளிக்க முடியாது, ஒரு குழந்தை போதும், குழந்தையே வேணாம் அப்படின்னு வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஜாலியாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் செத்து போகணும். உங்களுக்குன்னு ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கிறதோ, உங்களுக்குன்னு ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு லெகசி இல்லையா? திங்க் நோ, யூ ஹாவ் அ கிரேட் ட்ரீம், யூ ஹாவ் அ கிரேட் காலிங், யூ ஹாவ் அ கிரேட் பர்பஸ். உனக்குன்னு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நீ ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நீ சிறு பிள்ளையா இருக்கலாம். சிறு பிள்ளைகள் தான் பெரிய சாதனை செஞ்சாங்கங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க பிரசங்கியார் பண்ணாராம், இங்கிலாண்டில் எங்கேயோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க போல என்ன ஆகுது, அவர் மிஷினரி வந்துக்கிறாரு. எந்த மிஷினரி? ஆப்பிரிக்காலேருந்து அவர் வந்தானா அந்த இடத்துல கொஞ்சோண்டு பேர், எல்லாம் வயசான தாத்தா பாட்டி இருக்குதுங்களாம். அப்போ நான் ஊழியத்துக்கு ஒரு சவால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா எல்லாம் வயசானவங்களா இருந்தால் என்ன பண்ணுறது, நான் அதே பிரசங்கத்தை எப்படி பிரசங்கம் பண்ணுறது? ஆனாலும் பேசினா ஒரு பையன் எழுப்பி நின்றான் ஆல்ட்ருக்கால், எல்லாம் வயசானவங்க. அந்த பையனுக்கு என்ன வேலைன்னா, அங்கே ஆர்கன் வாசிக்க போல் அங்கே பெலோஸ்ன்னு இருக்கும், காற்று உள்ளே அனுப்புறதுக்கு ஒரு வாலி பையன், சின்ன பையன் உட்காந்து அமைக்கிட்டு இருப்பானோ, காற்று நிரப்பிட்டு. இவர் கொடுக்குற இதை கேட்டு அவன் எழுப்பி நின்று நான் போகிறேன், ஐ வில் கோ டு ஆஃப்ரிக்கான்னு ஒப்பு கொடுத்தானோ.
அவன் தான் டேவிட் லிவிங்ஸ்டன், அவ்வளோ பெரிய மிஷினரி. ஸோ அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் பாருங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து சும்மா எளிமையான ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த ஆல்டர்காலை ஒப்பு கொடுத்த ஆள், எல்லாம் வயசானவங்க, ரொம்ப முதிர்ச்சி. ஆனால் அந்த தம்பி போய் சேர்ந்தார், யாரும் யோசிக்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்க, ஒரு ஒரு விசுவாசன்றது அந்த பையனுக்கு என்னத்த வந்திருக்கும், ஒப்பு கொடுத்தான். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீ மிஷினரி ஆகணும்னா டாக்டர் படிச்சு போயிட்டு பெரிய சாதனை செஞ்சவங்க என்ன நடக்கும் ஃப்யூச்சர்னு தெரியாது. நம்ம ஜோசியம் போய் கேட்கறது இல்லை, நம்ம நிறையா பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா அது சொல்லுவாங்களா கேட்குறது இல்லைங்க. அதுக்கெல்லாம் மிஞ்சி இந்த அன்சீன் ரியாலிட்டி வந்து எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே இருக்குது தெரியுமா? இயேசுவானர் சொல்கிறதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். லூக்கா 17:20-21 நம்ம கிரகிக்கலாம். பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அப்புறம் என்ன அர்த்தம்? பிரத்யட்சமாய் வராதுன்னா இட் டசன்ட் கம் பை அப்சர்வேஷன், கண்ணில் பார்த்து தெரியாது. இதோ இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பாத்தீங்களா, கண்ணால பார்க்க முடியாது, பட் இட்ஸ் a spiritual reality. ஆவிக்குரிய ஒரு என்ன சொல்றது, கண்ணால பார்க்காத நிஜம். கரெக்ட், ஆவிக்குரிய நிஜம். கிளியரா இருக்குல்ல அது அர்த்தம்? ஆவிக்குரிய நிஜம் கண்ணால் அப்படிலாம் பார்க்க முடியாது. உள்ள இருக்குதுடா ராஜ்யம், உனக்கு உள்ள தெரியணும். உள்ள மனுஷன் கட்டின கோயில் இல்லை, நீ தான் எனக்கு தேவாலயம். உன் கூட இருக்கேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூட எப்பவும் இருப்பேன், உன்னோட பேசுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு கற்றுக் கொடுப்பேன், உனக்கு தெரியாததை சொல்லிக் கொடுப்பேன், உனக்கு முடியாததை நான் சாதிப்பேன், உன் கூட இருப்பேன். தகப்பனா என்னங்க? டு யூ நோ நவ்? கண்ணால் காணாத நிஜம். சொல்லுங்க, கண்ணால் தெரியாது. அதனால ஆவியால் வழிநடத்தப்படுறவன் அவன் காத்து மாதிரி திடீர்னு வருவான் போவான், ஒன்றும் தெரியாது. இதை புரிஞ்சவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் பார்ப்போங்க. அந்த அற்புதம் என்ன சொல்கிறாரு? நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனால் நீ என்ன பண்ணணும்? பள்ளத்தை வெட்டணும். பள்ளம்லாம் என்ன பண்ணுறேன் நான், ஏன் வேலை, நான் நிரப்பி வழிஞ்சு ஓடும். அதை சொல்லிட்டு ஒரு ஸ்டைலாக சொல்கிறாரு எங்கள் அப்பா, இது எனக்கு லேசான காரியம், இது இவ்வளோன்றது அது லேசான காரியம். திஸ் ஸ்மால் திங் ஃபார் மீ. தம்பி, if you know this God and this small thing, you will be a great man in the world. Girl, I want to tell you, you will be a great giant if you know these secrets. We don't need religion. The பூஜை மேட்டரே தேவையில்லை, சும்மா சடங்காச்சாரம். You must become a vibrant hero. ஹீரோ மாதிரி ஆகணுங்க. எளிமையானவனை எடுத்து தான் யூஸ் பண்ணுறாரு. அவ்வளோ பூதம் மாதிரி இருக்கிறான் கொலையாத்து, குட்டி பையன் மாதிரி வராரு தாவீது. அவர் என்ன சொல்கிறாரு? டேய், கண்ணால் பார்க்குற மேட்டரு, ரிவால்வர் வச்சு இல்லை, கத்தி வச்சு இல்லை, நான் என் தேவன் கண்ணால் பார்க்காத கேப்டன் ஆஃப் த ஹோஸ்ட். கேப்டன் ஆஃப் த ஹோஸ்ட்னா யாரு? வல்லமையான தேவன் என் கூட இருக்கிறாரு. நான் வந்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் கால் வேலை செய்யாது, உன் கண்ணு வேலை செய்யாது, நீ இப்படியா ஸ்டக்கப் ஆகிடுவ. உன்னை இன்னைக்கு காலையில் மிளகா பஜ்ஜி மாதிரி சாப்பிட்டு தூக்கி போயிடுவேன் பட அப்படின்ற. அதுதான் திமிர் கிடையாது, கான்ஃபிடென்ஸ். டெல் மீ, அரகன்ஸ் கிடையாது. நிறைய பேருக்கு ஒன்றும் புரியாது, என்னத்தையும் வளருவாங்க. இட்ஸ் நாட் அரகன்ஸ், இட் இஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ உன் வாழ்க்கையில் என்ன இருக்கு? கான்ஃபிடென்ஸு. இந்த கான்ஃபிடென்ஸ் தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்க பார்க்குறாரு. ஏன் தெரியுமா? உனக்கு பெரிய ஒரு அழைப்பு இருக்குது உன் வாழ்க்கையில். ஆமென். நீ சாதாரண ஆள் இல்லை. உன் மூஞ்சி பார்த்தா சாதாரணமாக இருக்கலாம். திரும்ப உனக்கு சாம்சன்னு நம்ம படத்தில் போட்டு ஏமாத்துறானுங்க, சாம்சன் நான் பெரிய மசில்னு. சாம்சன் சிம்பிளாக இருப்பான், ஆவி வந்து இறங்கின ஒன்று பயங்கரமாக போகும், ஆவி போயிட்ட பிறகு சிம்பிள் ஆகிடுவார். ஹீ இஸ் நாட் அ பிக் மசில் ஹீ மேன் மாதிரி, இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் மேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு எதிர்காலம் என்ன, சாதாரண உங்களை எடுத்து அசாதாரணமான காரியங்களை செய்யறதுக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். எப்படி எனக்கு தெரியும்? கர்த்தர் இங்கும் அங்கும் அவர் கண்கள் உலாவுகிறது. கிரானிக்கல்ஸ் இருக்குது, காட்ஸ் ஐஸ் ஆர் ரோமிங் டு அண்ட் ஃப்ரோ. யாராச்சும் ஒரு பொண்ணு, யாராவது ஒரு பையன் என் மேலே அவன் இருதயம் சார்ந்து இருந்துச்சுன்னா என்னுடைய வல்லமையை அவன் மூலம் நான் விளங்க செய்யணும்.
ஷோரூம்ஸ் எல்லாம் போய் பார்த்துக்கிறீங்களா? ஷோரூம்லாம் பார்ப்பீங்களா? கார் ஷோரூமு. சரி, மாலில் போனுங்கன்னா மாலே வாங்க மாட்டோங்க, தெரியும் நம்மளாம் அந்த கதை தான். நம்ம போய் எல்லாத்தையும் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அதுக்கு பேர் என்ன? எல்லாம் சாம்பியன்ஸ். நம்ம கடைக்காரனுக்கே தெரியாது உள்ள என்ன ஆகுது, நம்ம பார்த்து வச்சிருவோம். அங்கே இருந்துச்சு, நான் நேற்று வந்தேன்னு கேட்டுருவோம். சி, ஷோகேஸ். கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஒரு ஷோகேஸாக இருக்கணும். எதுக்குன்னா, ப்ராடக்ட் யார்? அவரை வெளிப்படுத்தணும், ஜனங்களாம் வந்து பார்க்கணும். அப்படி நான் ரெடியாக இருக்கிறேன், என் பலத்தை உன் மூலம் நான் காமிக்க போகிறேன்றாரு. ஸோ he says, I want to reveal my power through you. இதெல்லாம் யோசித்து உன் வாழ்க்கையில் நீ எப்படி உன் சோம்பேறித்தனத்துலேருந்து, உன்னுடைய சோர்விலிருந்து, உன்னுடைய பயத்திலேருந்து நீ எழும்பி இந்த ஆண்டு 24 அப்படின்னு தான் சார், இந்த ஆண்டு இப்படி இருக்கிறேன்னு மாறணும். 24ல் நான் ஏதோ ஓடினேன் கோழி மாதிரி, இப்போ நான் சிங்கம் மாதிரி ஆயிட்டேன். நான் பெரிய காரியங்களை சாதிக்கிறேன், கர்த்தருடைய துணையில் நான் செய்ய முடியுன்றது சும்மா வாய் உதார் கிடையாது. பாருங்க, வாயில் பேசி இதோ வருதார் அங்கே வராரு இல்லை. You must put your life on the word and the truth, and you must begin to see the unseen realities. சந்தோஷமா? இன்னைக்கு புதுசாக ஏதாச்சும் ஆண்டவர் உங்களோட பேசினாரா? இந்த ஆள் மூலம் பேசினாரா உங்கள் லைஃப்பில்? இன்னைக்கு உனக்கு என்ன பேசுகிறா அதை சவாலாக பிடிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கொஞ்சம் கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் என்னை உமக்கே அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஆழமான மாற்றத்தை செய்யுங்க. நான் ஒரு வேஸ்ட் பார்ட்டி மாதிரி இருக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்குற கேஸு இல்லை. உங்களோட இன்வால்வ் ஆகி நீங்கள் என்னோடு அசைவாடி நான் சாதிக்கிறவனா எழுப்புங்க சுவாமி. காண்கிறதை நான் பார்க்க மாட்டேன், காண்கிறது சொல்கிற டயலாகை கேட்டு அஞ்ச மாட்டேன். காணாத தேவன் மேலே கண்ணை வைக்கிறேன். அவன் என்னை தீக்குள்ளே போட்டாலும் என் தேவன் என்னை காப்பாற்றுவார் சொல்லி கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனால் நீ வெட்டி வச்சுக்கிற பள்ளங்களெல்லாம் தண்ணீரால் நான் நிரம்பி வழிந்து ஓடும். இது ஒரு லேசான காரியம் மகனே அப்படின்றாரு. எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அற்புதம் மேல் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை விசுவாசம், கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், கர்த்தர் பேசுகிற வாக்கு தத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசம், அதன் நிமித்தம் நாங்கள் ஜெயத்தை காண்போம் ராஜா. தேங்க்யூ, வி லவ் யூ. எல்லாரும் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே, ஆமென், ஆமென். முடியாதென்று மனம் தளரதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளரதே. பாருங்க என்னோட. முடியாதென்று மனம் தளரதே, உறுதியிலிருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவா. வறண்ட வாழ்வு தன்னை செழிப்பாய் மாத்துவாரே. நண்பா, மனம் தளராதே. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே. நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. உறுதியில் இருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில்
மடியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவா. வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாத்துவாரே. நண்பா மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே. நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று நினையாதே. நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று மனம் தளராதே. சூப்பர். சகோதரர் ஐசக் ஜோ வழங்கும் ஓப்பன் ஏர் லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும். சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. இசையும் இறைவனும் கலந்த ஓர் இனிய மாலை பொழுதை காண அனைவரும் வாருங்கள். இதற்கான டிக்கெட்டுகளை www.isaacjoe.com என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளலாம். ஐசக் ஜோ லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி.